Hi students, today நம்ம பார்க்க போறது class 10 exercise 1.2 இதுல நம்ம second sum பார்க்க போறோம். Prove that 3 plus 2 root 5 is irrational. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த சம் மாதிரி தான் இது. ஒரு 3 வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன அசம் பண்ணிப்போம்னா let us assume. ஸோ இதை வந்து நம்ம ரேஷ்னல்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இது 3 + 2 root 5 வந்து இரேஷ்னல் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இருந்தாலும் இதை நம்ம வந்து இந்த 3 + 2 root 5 நம்ம ரேஷ்னல்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, let us assume பண்ணிக்கிறோம் 3 + 2 root 5 is rational. ஓகேவா, ஸோ இது ஆக்சுவலி ரேஷ்னல் நம்பர் கிடையாது, நம்ம ரேஷ்னல்னு எடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ 3 + 2 root 5 ரேஷ்னல் ஃபார்ம் என்ன? P/Q ஃபார்ம். ஸோ A/B. ஓகேவா, ஸோ B வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா, ஸோ இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏயும் பியும் வந்து கோ ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா, ஸோ அதையும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். A, B ஆர் கோ ப்ரைம்ஸ். கோ ப்ரைம்னா என்ன? பிஃபோர் சம்மில் சொன்னேன், இதோட ஃபேக்டர்ஸ் வந்து ஒன்னாக இருக்கும். ஓகேவா, இப்போ 2/3னா இதோட ஃபேக்டர் 1 × 2 = 2, 1 × 3 = 3. ஸோ அதை மாதிரி நம்பர். ஓகேவா, இது வந்து கோ ப்ரைம்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 root 5 மட்டும் இங்கே இருக்கும், ஈக்குவல் டு A/B. இந்த 3 வந்து இந்த சைட் வந்துச்சுன்னா -3 மாறிடும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 2 root 5 ஈக்குவல் டு, ஸோ இதுக்கு எல்சிஎம் என்னன்னா B தான் எல்சிஎம். ஆல்ரெடி இங்கே B இருக்கிறதுனால A மைனஸ் இங்கே by 1 இருக்கும். ஸோ பியால் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், அப்போ நமக்கு இங்கே 3B கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த root 5 மட்டும் இங்கே இருக்கும். ஓகே, ஸோ A மைனஸ் 3B டிவைடட் பை 2B. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஸோ இங்கே வந்துச்சுன்னா டிவிஷனில் மாறிடும். ஓகேவா, ஸோ இதை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துப்போம். ஓகேவா, ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏயும் பியும் வந்து இன்டீஜர்ஸ். ஸோ இதில் நீங்கள் ஏக்கு ஒரு வேல்யூ அண்ட் பிக்கு ஒரு வேல்யூ வச்சு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஷ்னல் நம்பர் வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து ரேஷ்னல் நம்பர்னு நமக்கு தெரியுது. ஓகே, அண்ட் இது வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு இர்ரேஷ்னல் நம்பர். ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு வந்து இந்த ரேஷ்னல் நம்பர் ஈக்குவல் டு இர்ரேஷ்னல் நம்பர்னு இருக்குது. ஸோ இது ரேஷ்னல் நம்பராக இருக்கிறதுனால ஈக்குவல் டு சிம்பிளில் இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து ரேஷ்னல் நம்பர்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இங்கே எழுதுகிறேன், since A, B are integers. ஓகே, இது வந்து இன்டீஜர்ஸ் தான். இப்போது A மைனஸ் இதுதான் A மைனஸ் 3B by 2B is rational number. ஸோ அதனால் என்ன எடுத்துக்கிறோன்னா இது வந்து ரேஷ்னல் நம்பர், அதனால் இதையும் நம்ம என்ன பண்ணுறோம் ரேஷ்னல் நம்பர்னு சொல்கிறோம். ஸோ root 5 இஸ் ஆல்சோ ரேஷ்னல். ஆனால் நமக்கு தெரியும் root 5 வந்து ரேஷ்னல் நம்பர் கிடையாது அப்படின்னு. ஸோ ஓகேவா, இது வந்து நமக்கு கான்ட்ராடிக்ட்ஸாக இருக்குது. ஓகே, பட் இட் கான்ட்ராடிக்ட்ஸ் த உண்மைக்கு மாறா இருக்குது. கான்ட்ராடிக்ட்ஸ் த ஃபேக்ட் தட் root 5 is irrational. ONAL irrational. ஓகே, this is because இது எதனால் நம்ம அசம்ஷன் என்ன பண்ணியிருந்தோம், ஒரு இரேஷ்னல் நம்பரை ரேஷ்னல் நம்பர்னா அசியூம் பண்ணிக்கிட்டோம். This is because of our assumption that 3 + 2 root 5 is rational. ஓகேவா, so okay, here our assumption is wrong. நம்மளோட அசம்ஷன் வந்து ராங்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்.
ஸோ அதுலேயே நம்ம என்ன தெரியுது, ஸோ வி கன்க்ளூட் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, அசம்ஷன் இஸ், ஸோ வி கன்க்ளூட் 3 + 2 √5 இஸ் irrational number. ஸோ இந்த சம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் எகெயின் ஒரு தடவை சொல்கிறேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்மளை வந்து 3 + 2 √5 இஸ் இர்ரேஷ்னல்னு நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இது வந்து இர்ரேஷ்னல் நம்பர்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதை வந்து நம்ம ரேஷ்னல் நம்பர்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கிறோம். ஓகேவா, இதை வந்து நம்ம வந்து ராங்கான அசம்ஷனில் எடுத்துக்கிறோம். இது வந்து ரேஷ்னல்னு. ஸோ இது வந்து ரேஷ்னல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இந்த 3 + 2 √5 நம்ம ரேஷ்னல் ஃபார்மில் எழுதிக்கிறோம். பி வந்து நமக்கு 0வாக வரக்கூடாது. இந்த ஏயும் பியும் வந்து கோப்ரைம் நம்பர்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், இந்த 2 √5 இஸ் ஈக்குவல் டு a/b. இந்த 3 வந்து இன்சைட் வந்துச்சுன்னா -3 ஆகிடும். ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா 2 √5 அப்படியே போட்டுட்டு இதில் வந்து இந்த ஏ அப்படியே போட்டுக்கிறேன். இங்கே வந்து பை 1 இருக்குமா, ஸோ அப்போ நம்ம மேலேயும் கீழேயும் வந்து பியால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ a - 3b ஆகிடும், டிவைடட் பை காமனாக அந்த பியை போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து √5 இருக்கும் ஈக்குவல் டு இது. ஸோ இந்த 2 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ஈக்குவல் டுக்கும் இந்த சைடு வந்துச்சுன்னா நமக்கு டிவிஷனாக மாறிடும். ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுப்போம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர். ஸோ இது வந்து ஒரு இரேஷ்னல் நம்பர். இதுக்கு வந்து நம்ம ஏக்கும் பிக்கும் ஏதாவது ஒரு இன்டீஜர்ஸ் நம்பர் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ரேஷ்னல் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து ஈக்குவல் டுவில் இருக்குது. நம்ம வந்து ராங்கான அசம்ஷன் தான் எடுத்திருக்கோம். அப்போ இது வந்து ரேஷ்னல் நம்பர். ஸோ இதையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேஷ்னல் நம்பர் சொல்லிடுறோம். ஸோ இங்கே சின்ஸ் ஏபி ஆர் இன்டீஜர்ஸ் a - 3b இது வந்து ரேஷ்னல் நம்பர்னு சொல்லிடுறோம். இது ரேஷ்னல் நம்பராக இருக்கிறதுனால ஸோ இந்த √5ம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரேஷ்னல் நம்பர்னு சொல்லிடுறோம். ஆனால் இது வந்து உண்மைக்கு மாறானது. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குது. ஸோ பட் இட் கான்ட்ராக்ட்ஸ் த ஃபேக்ட் தட் √5 இஸ் irrational. திஸ் இஸ் பிகாஸ் நம்ம வந்து அசம்ஷனே வந்து ராங்காக இருக்குது. திஸ் இஸ் பிகாஸ் our assumption is that 3 + 2 √5 is rational. Our assumption is wrong. So we conclude 3 + 2 √5 is irrational number. So okay, so இதோட இந்த sum complete ஆயிடுச்சு. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.